ஹாய். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். உங்களுக்கு பிறந்த நாள் என்ன நேற்று? அப்படித்தானே? 2 நாள் அரைவ் பண்ணுறோம். உங்களை பிடிக்க முடியலை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்கணும். யார் அனுப்பியிருப்பாங்க? இது வரைக்கும் யாரு அப்படி ஒன்றும் செஞ்சதில்லை. அப்படியா? இது பெரும்பாலும் புத்தகத்துலேருந்து வந்தா. அப்படியா? யார் புத்தகத்துலேருந்து யார் அனுப்பியிருப்பாங்க? அஸ்லாம். அஸ்லாம் இல்லையே. வேற யாரா இருக்கும்? உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட என்ன உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரும் அனுப்பலாம் உங்களுக்கு. இதில் 40,000 ரூபா கேஷும் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. கேஷ் ஸ்ரீயா? அப்படிங்க. சரி, அது யாரு? நோர்வேல இருந்து. அப்படியா? அவங்களும் அனுப்பல. பார்த்தீங்களா, கேஷில் உங்களுக்கு ஃப்ளவர் அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கல என்ன நீங்கள்? வேற யார் என்ன இருக்கும்? வேற யாரும் இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அப்படியா? இப்படி சர்ப்ரைஸ் பண்ணினது இல்லை. அப்படியே வீட்டு இருந்தும் வந்திருக்கலாம், வழியா இருந்தும் வந்திருக்கலாம். நடந்திருக்கு. பிறந்த நாளை பெருசா நான் கொண்டாடுறதும் இல்லை. ஓ, நீங்க கொண்டாடுறதுன்னு தெரியும். ஆனா உங்களை சந்தோஷப்படுத்த அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கொண்டாடாட்டியும் அவங்களும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படியா? யார் அனுப்பினே நீங்க? அது சொல்லுவோம், நாங்க சொல்லிட்டு தான் போவோம் யாருன்னு. நோர்வேல ஒரு இருக்காரு, அவர் அனுப்பிக்கலாம். அப்படிலாம் புத்தகத்தில் இருக்காரு, அஸ்லம் சொல்லி ஒரு அழிக்காரு. அப்படியா? நோர்வேல இருக்கிற ஸ்ரீலன்னு சொல்லி போட்டு. நீங்க சொல்றது யாருமே அனுப்பல. சொல்லுங்க, வேற யாரா இருக்கும்? இதுலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. போச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை யாருன்னு, கண்டுபிடிக்கல இன்னும். அப்படித்தானே? அவருக்கு அதான் சொல்ல நோர்வேல ஒரு ஆளிக்கா வேலை பெருசாக யாரும் இதை நினச்சிப்பாங்கன்னா தெரியல. அப்படியா? சரி, பார்க்கலாம். இதில் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆஃபீஸ் பேக் அனுப்பியிருக்கிறாங்க. அதுதானே? அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை என்னென்ன தேவைப்படும்னு பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேரை சொன்னீங்க, 2 பேரையும் விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. பார்ப்போம் என்ன. உங்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்பினவே உங்களுக்கு ஒரு கவிதையும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சந்தோஷமோ? இது வரைக்கும் நடந்தே சந்தோஷம். ஓகே, சரி, பார்ப்போம் என்ன. உள்ளத்தில் சிறந்த உள்ளம் உமக்கு, பிறர்க்கு உதவிகள் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி, எதையும் துணிந்து செய்வீர், ஏழைகளுக்கு உதவிகள் தாராளமாய் செய்வீர், ஊருக்கும் பணிகள் செய்வீர், கடமைதனை பாகுபாடின்றி செய்வீர், யார் என்ன உதவி கேட்டாலும் முடிந்தளவு செய்திடுவீர் ஏராளமாய், மனம் எதற்கும் சோர்ந்ததில்லை, எமக்கு உதவிகள் பல செய்தீர்கள், குடும்பத்தால் நன்மைகள் பல பெற்றேன், வெளிநாட்டில் நான் வசித்தாலும் உங்கள் அன்பு மாறாது, என்னால் மறக்க முடியாது, நன்றியுடன் நினைக்கின்றேன். இவ்வேளை மதம் வேறாகினும் மனங்கள் ஒன்றுதான் என்பதை காட்டியுள்ளேன். இன்று பிறந்த தினம். நீண்ட ஆயுளுடன் மன நிறைவாய் குடும்பத்தாருடன் வாழ அல்லாவை வேண்டி வாழ்த்தும் உமது நண்பன் ஸ்ரீ, நோர்வே மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் எமது என்ஜாய் வித் சர்ப்ரைஸ் டெலிவரி. நீங்க சொன்னது சரி, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். உடனே சொல்ல மாட்டோம் தானே. ஓகே, நாங்கள் உங்களுக்கு ஒரு பர்த்டே சாங் பாடுறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, happy birthday to you. Thank you.